மிலிட்டரி வேலை செய்யற அவங்க அண்ணன் விருமனுக்கு அவன் தங்கச்சி கால் பண்ணி எங்க இருந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்த சோசியலா பழகுறேன் அப்படிங்கிற பேர்ல அவ அடிக்கிற கூத்து பார்க்க முடியல சொல்றதுக்கே கன்றாவியா இருக்கு. தமிழ் தெரியல அப்படின்னாலும் அவளோட பழக்க வழக்கம் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி எல்ஐசி முகவர்களோட மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீராம்னு ஒருத்தவன் அருமையா பாடிக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டை கூட்டத்தில இருந்து ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட்டத்தில இருந்து சித்ரா அப்படிங்கிற ஒருத்தவங்களும் பாட்டை கேட்டு கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த மிலிட்டரியோட ஒய்ஃப். அப்படி அடுத்த சீன்ல அந்த மிலிட்டரி யாருக்குமே சொல்லாம ஊருக்குள்ள வரான். அவனோட தங்கச்சியை அவனை மறைச்சு மறைச்சு கூட்டிட்டு போய்கிட்டு நான் சொன்னா நம்ப மாட்டானே நீயே கண் கூட பாரு உன் பொண்டாட்டி அடிக்கிற அந்த கூத்த அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் சித்ராவை பாக்குறதுக்காக ஸ்ரீராமோ ஊர் எல்லையில பைக்கை விட்டுட்டு நடந்தே சித்ராவை பார்க்க வீட்டுக்கு வரான். வந்ததும் வணக்கம் மிஸ் சித்ரா அப்படின்னு சொல்ல அதுக்கு சித்ராவும் நான் மிஸ் சித்ரா இல்ல மிஸ்ஸஸ் சித்ரா அப்படின்னு சொல்ல பார்க்க காலேஜ் போன மாதிரி இருக்கீங்க எப்படி உங்களை மிஸ்ஸஸ் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் சித்ராவும் ஆமா உங்க பைக்குங்க அப்படின்னு கேட்க அத ஊருக்கு வெளியிலேயே விட்டுட்டேன் அதுல வரும்போது நான் தான் வரேன் அப்படின்னு ஊருக்காரவங்களும் பாக்குறாங்க அதனால விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் உள்ள போறத மிலிட்டரி வீட்டோட காம்பவுண்ட் கிட்ட நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கூட இருந்த தங்கச்சியும் டெய்லியும் பசங்க ஸ்கூல் போனதும் வந்துருவானே டெய்லி இதே கூத்துதான் அப்படின்னு சொல்ல மிலிட்டரி பயங்கர கோவத்துல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சாயங்காலம் போல வீட்டுக்கு வெளியில உட்காந்து ஸ்ரீராமும் பாட அதை கேட்டு சித்ராவும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஸ்கூலுக்கு போன அவங்களோட பசங்க செல்லத்துறையும் சுதாவும் வர சித்ராவும் அவங்களோட பேக வாங்கி வச்சுட்டு போய் விளையாண்டுவாங்க அப்படின்னு அனுப்பிவிட செல்லத்துறையும் வீட்டுல இருக்கிற ஸ்ரீராமும் ஒரு பார்வை பார்த்துட்டு போறான். அங்கே கட் பண்ணி இப்ப மிலிட்டரி வீட்டுக்கு வந்து அவங்க ரெண்டு பேத்தையுமே அடிச்சு கைகால எல்லாத்தையுமே கட்டி போட்டுட்டு ஸ்ரீராம் பாடின அந்த பாட்டை டேப் ரெக்கார்ட்ல போட்டு கேட்டுக்கிட்டு சரக்கடிச்சுக்கிட்டு அவங்கள பார்த்து நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு துண்டு துண்டா நெருக்கி ஊருக்கு வெளியில போட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மட்டையாக அந்த நேரத்துல கை தவுத்துக்கிட்டு ஸ்ரீராமும் சித்ராவை கூட்டிக்கிட்டு நீ என் கூட வந்துரு இல்லனா அவன் உன்னை சாவடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறான். சித்ராவும் ஓடி போனதுனால செல்லத்துறையையும் சுதாவையும் மிலிட்டரி அவங்கள கூட்டிட்டு வந்து பாட்டியோட வீட்டுல விட்டுட்டு சித்ராவை அப்படி பாத்துக்கிட்டேன் ஆனா முதுகுல குத்திட்டு ஓடிட்டா நீ இதுங்களை வளைப்பியோ இல்ல அரளி விதையை அரைச்சு கொடுத்து சாகுடிப்பியோ அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப செல்லத்துறையும் மிலிட்டரி கிட்ட எங்களை விட்டுட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு கெஞ்ச அவனோட கையை முறுகிக்கிட்டே மிலிட்டரியும் நீ எல்லாம் வீட்டுக்கு மூத்தவன் வீட்டை பாத்துப்பே அப்படின்னு பார்த்தா கலவணி பயிலுக்கெல்லாம் விளக்கு பிடிக்கிற அப்படின்னு திட்டிட்டு போறான். அப்படி செல்லத்துறையும் சுதாவும் பாட்டிமாவோட அரவணைப்புல வளர்றாங்க. அப்படி ஒரு நாள் செல்லத்துறையும் அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வரமா அவங்கள பாக்குறதுக்காக வீட்டுக்கு போய் பாக்குறான். வீடு பூட்டி இருக்கு. சித்ரா ஓடி போனதுனால மிலிட்டரியுமே வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான் போல. சித்ராவோட ஒத்த செருப்பு மட்டும் வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துட்டு வந்துடுறான். அப்படி கொஞ்ச நாள்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போகவும் சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதனால செல்லத்துறையும் பக்கத்துல கோழி பண்ண வச்சிருக்கிற பெரியசாமி கிட்ட போயிட்டு என் தங்கச்சிக்கு பசிக்குதுன்னு சொல்ல அதுக்கு பெரியசாமியும் முத்து பேச்சு பேரனா நீ அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பண்ணையில ஃப்ரெஷ்ஷா செத்து போன ஒரு கோழியை எடுத்து கொடுக்க அதை எடுத்துட்டு வந்து செல்லத்துறையும் அவன் தங்கச்சி கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறான். அப்படி ஒரு நாள் அவங்க பாட்டியுமே செத்து போக பெரியசாமியை எடுத்து அடக்கம் பண்றாரு. திரும்ப செல்லத்துறை பெரியசாமி கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொல்ல அதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வேலை கொடுக்கறேன் இந்த பண்ணையில இருக்கிற கோழி எல்லாமே சாகாம பாத்துக்கணும் அப்படி சொல்ல செல்லத்துறையும் விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறான். அப்பையில இருந்து பெரியசாமியை பெரியப்பா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறேன் செல்லத்துறை. அப்படி காலங்களும் ஓட ஆரம்பிக்குது. செல்லத்துறையும் சுதாவும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப செல்லத்துறை சுதாவை காலேஜ் விட போகும்போது நல்லா படிக்கணும் வர செமஸ்டர்ல நல்லா மார்க் எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அடுத்த செமஸ்டர்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல விட்டுட்டு சந்தையில பெரியசாமி வச்சிருக்கிற கறிக்கடைக்கு வரான். பெரியசாமி இத்தனை வருஷத்துல கோழி பண்ணையை மூடிட்டு கறிக்கடையை ஆரம்பிச்சிட்டாரு போல. அந்த கடையில தான் செல்லத்துறையும் அவனோட ஃப்ரெண்டு குட்டி புலியுமே வேலை செய்யறாங்க. கடைக்கு வந்த செல்லத்துறை கிட்ட சாப்பிட்டியா தங்கச்சியை காலேஜ்ல விட்டுட்டியா அப்படின்னு பெரியசாமி கேட்க இன்னும் சாப்பிடல பாப்பாவை இப்பதான் விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கறியை வெட்ட போறான் செல்லத்துறை. அப்படி பக்கத்துல பண்ண கடை வச்சிருக்கிற தாமரையும் செல்லத்துறையை பாத்துக்கிட்டே இருக்க அப்ப உங்களுக்கு டீ கொடுக்க வந்த டீ மாஸ்டரும் நீ ஏன் செல்லத்துறையை சுத்தி சுத்தி தான் வர ஆனா அவன் உன்னை கண்டிக்கவே மாட்டான் நீ அவனை சுத்துறது மட்டும் இல்லாம அவன் கும்பிடுற சாமியும் சேர்த்து கும்பிடுற அப்படின்னு கிண்டல் பண்ண அதுக்கு தாமரையும் நான் கும்பிடுற சாமியை விட அவன் கும்பிடுற சாமியோட வழியில போனா அவனை கரெக்ட் பண்றது ஈஸில கூட பிறந்தவள உள்ளங்கையில வச்சு தாங்குறான் அவனை தவிர என்ன யாரு நல்லா பாத்துப்பாங்க நீ போய் டீ ஆத்திர வேலைய பாரு அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு நேர பெரியசாமியோட கடைக்கு வந்து பெரியசாமியை பார்த்து நானும் காலையில கோவிலுக்கு போயிட்டு சுதா பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படி சொல்ல அதுக்கு பெரியசாமியும் முதல்ல நீ லவ் லைஃப்ல பாஸ் ஆகிற வழிய பாரு அப்படி சொல்ல அப்ப செல்லத்துறையும் இவங்க பேசிக்கிறத பார்த்து காண்டாகி உள்ள போறாப்ல. அப்ப பெரியசாமியும் தாமரையை பார்த்து மனுஷங்க எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்னதான் ஒரு ஆம்பளை வீராப்பா இருந்தாலும் நாக்கு ருசிக்கு கீழே விழுந்துடுவான் நீ நல்லா சமைச்சு போடுப்பா தொர மயங்கிடுவான் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ல அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த குட்டி புள்ளியும் பெரியசாமியை பார்த்து நீ சரியான ஆளுதான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றான். அப்படியே மீன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லத்துறையும் குட்டி புள்ளியும் ஏரிக்கு வர அங்கிருந்த ரெண்டு பேரும் செல்லத்துறையை பார்த்து என்ன ஓடி போனவங்க அம்மா கிடைச்சிட்டாங்களா நானும் போற வர இடம் எல்லாத்துலயுமே தேடி தேடி தான் பாக்குறேன் உங்க அம்மா கிடைக்கவே இல்லை அப்படின்னு வம்புழுக்க கடுப்பான செல்லத்துறையும் அவங்கள கோவத்துல அடிச்சு போடுறான். அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் கூலி கடையில வேலையை முடிச்சதும் செல்லத்துறை மூட்டை தூக்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த பெரியசாமியும் டீ கடை நாயர்கிட்ட இவனையும் தங்கச்சி நான் படிக்க வச்சா அது நல்லா படிச்சிருச்சு ஆனா இவனை
பாரு படிக்காம கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செய்யறான், இவ்வளவு பணத்தை சம்பாரிச்சு என்னதான் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படி செல்லத்துறையை பார்த்து இவ்வளவு சம்பாரிச்சு என்ன உன் தங்கச்சி கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு செல்லத்துறையும் சின்ன பொண்ணு பெரியப்பாவ ஒரு கோழி பண்ண ஆரம்பிச்சு அதுல உன்ன முதலாளியா உட்கார வைக்கணும், அப்புறமா ஒரு சொந்த வீடு வாங்கணும், பாப்பாவை அங்கே உட்கார வச்சு வாடகை பிரச்சனையே இல்லாம கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி வீட்டுல சேர்த்து வச்ச காசை எண்ணி கணக்கு பார்த்துட்டு வெளியில கட்டில படுத்து தூங்குறான். அப்ப அவனோட தங்கச்சியும் சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து செல்லத்துறையோட கால்ல ஒத்தனை கொடுக்கறாங்க. இதை பார்த்த குட்டுப்பிடியும் என்னமா காலுக்கெல்லாம் ஒத்தனை கொடுக்கற அப்படின்னு கலாய்க்க, வரிகோஸ் வராம இருக்க இதுதானே ட்ரீட்மெண்ட், இது சாதாரண கால் இல்ல, 12 வயசுல இருந்து ராவும் பகலும் எனக்காக ஓடின காலு, எனக்கு இது சாமி மாறினே அப்படின்னு சொல்ல அது கெட்ட செல்லத்துறையும் கண் கலங்குறான். அடுத்த நாள் தாமரையும் நல்ல கடையா பார்த்து சாப்பாடு கறிமீன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் நானே சமைச்சது அப்படின்னு சொல்லி செல்லத்துறையை சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து செல்லத்துறையும் அங்கே வந்து பெரியசாமியை பார்த்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, தேவையில்லாத வேலை உனக்கு இது, அந்த பிள்ளைய பிடிச்சி எதுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க, நாம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவைதானா, வாழ்றதுக்கு உருப்படியா ஒரு வீடு கூட இல்ல அப்படின்னு சண்டை கூட அதுக்கு பெரியசாமியும் ஏலே கடைசி வரைக்கும் ஒண்ணு கட்டியா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டியா, நானும் அப்படிதான் கிடக்குறேன், எனக்கும் எவனும் கல்யாணம் பண்ணி வைக்கல, ஆனா உனக்கு நான் இருக்குல்ல, உனக்கு நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு கோவமான செல்லத்துறையும் அங்கிருந்து போறாரு. அங்கே கட் பண்ணி இங்க காலேஜுக்கு வர சுதாவை சவுந்தர்னு ஒருத்தன் மரத்துக்கிட்ட நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இத சுதாவும் பார்த்து பார்க்காத மாதிரி வராங்க. அப்படியே அவங்களும் லைப்ரரிக்கு புக் ரினிவல் பண்ண போக அங்கிருந்த ரெஜிஸ்டர்ல சைனை போட்டுட்டு உள்ள போக அவங்கள ஃபாலோ பண்ணியே போய் லைப்ரரியன் மோகனும் மறைஞ்சு மறைஞ்சு சுதாவை பாக்குறாரு. இத சுதாவுமே நோட் பண்றாங்க. அப்படியே தாமரையும் பெரியசாமி கிட்ட வந்து அன்னைக்கு கொடுத்த சாப்பாட்டுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு பெரியசாமியும் நீயே சமைச்சு எனக்கு கடையில வேண்டி வந்து தந்துட்டு அதுக்கு என்ன ரிசல்ட்னு வேற எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்ல அதை கேட்ட குட்டிப்புலியும் தாமரை கிட்ட செல்லத்தரவங்க கிட்ட பேசாம இருந்தாலே பிரியமா இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறான். அதனால தாமரையும் ஒரு பக்கம் செல்லத்துறை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு புது புது ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து செல்லத்துறைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா செல்லத்துறை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்படி ஒரு நாள் கடையில கறி வெட்டும் போது செல்லத்துறையோட கையில கத்திப்பட்டு காயமாகுது. இதை பார்த்த பெரியசாமியும் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதனால செல்லத்துறையுமே வீட்டுக்கு வர அந்த நேரத்துல கொல்லப்புறத்துல சிரிச்சு பேசுற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. செல்லத்துறையுமே அங்கே போய் பார்க்க அங்க சுதா சவுந்தர் கிட்ட நம்ம பேசி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன வீட்டுக்குலாம் வரீங்க, டியூஷன் எடுக்க உங்க வீட்டுக்கு தானே வரேன், அப்ப பேசிக்கலாம்ல, இப்ப வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல சவுந்தரம் அங்கிருந்து கிளம்பாம சுதாவோட கையை பிடிக்க இதை பார்த்து காண்டாடின செல்லத்துறையும் ஒரு அறுவலை எடுத்துக்கிட்டு அவனை வெட்ட போக அவனும் செல்லத்துறையை தள்ளி விட்டுட்டு தலை தெரிக்க ஓடுறான். செல்லத்துறை விடாம துரத்திக்கிட்டே ஓடி வர சவுந்தரம் ஒரு வழியா பஸ்ல ஏறி தப்பிச்சிடறான். அப்படி செல்லத்துறையும் கோவமா வீட்டுக்கு வந்து சுதாவை பார்த்து நீ அம்மா மாதிரி அவசர பேர் இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க சுதாவும் நடந்தது என்னன்னு கூட கேட்காம நம்ம அண்ணன் இப்படி பேசி பிரிச்சு அப்படின்னு அழுகுறாங்க. சவுந்தர் சுதாவை பார்க்க வந்த அந்த மேட்ரு ஊர் ஃபுல்லாவே தெரிஞ்சு போகுது. அடுத்த நான் செல்லத்துறையும் சாப்பாடு வாங்குறதுக்காக வெளியில போற அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த தாமரை கிட்ட சுதாவும் என் மேல பழி சுமத்துறதுக்கு பதிலா என்னை யாருக்காவது கட்டி கொடுக்க சொல்லி இந்த வீட்டு தசை பக்கம் கூட வர மாட்டேன் அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அதுக்கு தாமரையும் உசுரோட இருந்தா எதை வேணாலும் தின்னு சமைக்கலாம், ஆனா தப்பான முடிவு கூட எடுத்துடாத, நாங்களா உன் கூடவே இருக்கோம், நீ செஞ்சது தப்போ சரியோ எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், உண்மை என்னைக்காவது வெளியில வர அப்படி சொல்லிட்டு போக அப்படி செல்லத்துறையும் சாப்பாடை வாங்கிட்டு வந்து குட்டி புள்ளிட்ட கொடுத்து சுதா கிட்ட தர சொல்ல அவனும் போய் தரான். ஆனா சுதா சாப்பாடை தூக்கிட்டு வந்து வெளியில போடுறாங்க. அப்பதான் செல்லத்துறையும் குட்டி புள்ளி கிட்ட வந்து என்னடா பேசுனாங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க இப்படி பேசுறதுக்கு யாருக்காவது கட்டி கொடு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்றான். அதனால செல்லத்துறையும் புரோக்கரை பார்த்து சுதாவுக்கு மாப்பிளை பாருன்னு சொல்ல அவனும் ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டர் வேலை செய்யற குமார காட்ட செல்லத்துறைக்கு குமார புடிச்சு போக இவரே பேசி முடியும் அப்படின்னு புரோக்கர் கிட்ட சொல்லிட்டு வரான். இந்த விஷயம் அடுத்த நாள் சந்தையில இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிய வருது. தாமரையும் பெரியசாமி கிட்ட வந்து செல்லத்துறை காதுல விழுகிற மாதிரி நேத்து மாப்பிளை பார்க்க போனீங்களே, பார்த்தும் பார்க்காம சரின்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அந்த பையன் வீட்டுக்கு யாராவது போய் பாத்தீங்களா, ஜாதகம் பார்த்தாச்சு ஜோசிய சொல்லியாச்சுன்னு விட்டுறாத, பையன் மட்டும்தான் விஷயமா, அந்த குடும்பம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு பெரியசாமியும் என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம், செல்லத்துறை கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு தாமரையும் அங்கே பேசினாதான் பதில் எதுவுமே வர மாட்டேது, எதுக்கும் சவுந்தரோட வீட்டுக்கு போய் ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க, அப்படி பார்க்கலனா நாளைக்கு நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிட்டா முதல்ல போய் சாப்பிட்டு வருவோம், மத்த எல்லாத்தையுமே உரிமை இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, அடுத்த வீட்டுல வாழ போற பிள்ளைய பத்தி கொஞ்சமாவது யாருக்காவது அக்கறை இருக்கா, கூட பிறந்து தொலைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடல்லையே ஆத்துக்குள்ளேயே போய் தள்ளி விடத்தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு காண்டான செல்லத்துறையும் கோவத்துல தாமரையோட கடைக்கு போயிட்டு அங்க இருந்த பானை எல்லாத்தையுமே எடுத்து உடைச்சு போட்டுட்டு எங்க வீட்டு பிள்ளைய எங்க கட்டி தரணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், எங்க வீட்டு பிரச்சனையில யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்படி அடுத்தனா எதுக்கும் மாப்பிள்ளையோட வீட்டை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனா குமாரோட வீட்டுல எல்லாத்தையுமே அவங்க அம்மா டைம் டேபிள் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னைக்கு என்னென்ன சமைக்கணும், எப்படி காசை மிச்சம் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த செல்லத்துறையும் இது வேலைக்காகுது அப்படின்னு பெரியசாமிக்கு கால் பண்ணி மாப்பிள்ளை நல்லா வந்தான், ஆனா குடும்பம் சரியில்லை, அவங்க சோத்துக்கு கூட கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பிள்ளைய நல்லா சாப்பிட வச்சு வளர்த்துட்டோம், இங்க கொடுத்த சுதாவுக்கு கஞ்சி கூட ஊத்த மாட்டாங்க, அதனால இந்த சம்பந்தம் வேணாம் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த செல்லத்துறையும் தாமரை கிட்ட சொல்லிட்டு பாத்தியா உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மாப்பிள்ளையோட வீட்டுக்கே போய் பாத்துருக்கான் அப்படின்னு சொல்ல தாமரையுமே அதை கேட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் செல்லத்துறையும் பெரியசாமியை கூட்டிக்கிட்டு சவுந்தர பத்தி விசாரிக்க
சவுந்தரோட ஊர்ல இருக்கிற இவங்களுக்கு தெரிஞ்ச ராஜாவை பிடிச்சி சவுந்தர பத்தி கேக்குறாங்க. அதுக்கு ராஜாவோ எங்க காலேஜ் லைப்ரரியன் மோகனோட பையன் தான் சவுந்தர். அவங்க குடும்பம் தங்கமான குடும்பம். பல பேரை மோகன் படிக்க வச்சிருக்காரு. நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கே மோகன் தான் ஃபீஸ் கட்டினாரு. அவர் பையன் சவுந்தர் அவன ஊருக்குள்ள டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லபடியா சொல்ல, அடுத்ததா செல்லத்துறையும் பெரியசாமி சவுந்தரோட வீட்டுக்கு வராங்க. அப்பதான் சவுந்தரோட அப்பா மோகனும் சுதா ரெகுலரா என் லைப்ரரியில படிச்சுக்கிட்டு இருந்தா, நானும் அவளை கவனிச்சிருப்பேன் அப்படி சொல்ல, அப்படி அந்த சீனை காட்டுறாங்க. ஒரு நாள் சுதாவும் எக்ஸாம் ஃபீஸ கட்ட போக அந்த ஃபீஸ மோகன் கட்டிட்டாரு அப்படின்னு தெரிய வர, என் ஃபீஸ நீங்க எதுக்கு கட்டினீங்க அப்படின்னு கோமா சுதாவும் மோகன் கிட்ட போய் கேக்குறாங்க. அதுக்கு மோகனும் உன் பேர் ஃபீஸ் கட்டாத லிஸ்ட்ல இருந்துச்சுமா அதான் கட்டினி அப்படி சொல்றாரு. எனக்கு எதுக்கு நீங்க கட்டினீங்க அப்படின்னு சுதாவும் கேட்க, இந்த லைப்ரரியில அதிகமா சோசியல் சர்வீஸ் புக் எடுத்து படிக்கிற ஆளு நீந்தாமா அதனாலதான் கட்டினி அப்படி சொல்ல, எனக்கு எதுக்கு நீங்க கட்டினீங்க இந்தாங்க காசு புடிங்க அப்படின்னு அவரோட காசை எடுத்து வச்சுட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது என் லட்சியம், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்க, அப்போதான் மோகனும் எங்க ஊர்ல இலவசமா ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்திட்டு வரேன், நீ வந்து அந்த பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடு, உன் எக்ஸாம் ஃபீஸ நான் அதுல கழிச்சுக்கிறேன் அப்படி சொல்றாரு. அதனால சுதாவும் அன்னைக்கு சாயங்காலம் மோகன் கூட அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப மோகனும் நான் பிறந்தது இந்த ஊர் தான், ஆனா படிச்சது எல்லாம் பெங்களூர்ல, கஷ்டப்படுற விவசாய குடும்பத்துல பிறந்து படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய காலேஜ்ல லைப்ரரியில இருக்கேன், கூடவே விவசாயத்தையுமே பண்றேன், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஊர் தான், அதனாலதான் இதுக்கு நன்றி கடனா இலவசமா கல்வியை மையப்படுத்தி தொடங்கி இருக்கேன், இந்த பிள்ளைங்களுக்கு இலவசமா பாடம் எடுக்கிறேன் அப்படி சொல்ல, அதுக்கு சுதாவும் ஆமா சார் இந்த மாதிரி இலவசமா டியூஷன் இருந்தா பசங்க இன்னும் நல்லா படிப்பாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மோகனும் அவரோட பையன் சவுந்தர் கிட்ட இனிமே இவங்க தான் டியூஷன் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, அவனோ நான் சுதாவை பாத்திருக்கேன், கிளாஸ் ரூமை விட லைப்ரரியில தான் அதிக நேரம் படிப்பாங்க அப்படி சொல்றான். சுதாவை கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு மோகனும் சவுந்தர வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இப்பயாவது மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதானே அப்படி சொல்ல, சும்மா இருப்பா கிட்ட போனாலே நடுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றான். சவுந்தரம் சுதாவை லவ் பண்ற அந்த மேட்ரு ஏற்கனவே மோகனுக்கு தெரியும் போல. அப்படி தினமும் சாயங்காலம் டியூஷன் எடுக்க சுதாவும் வர மோகனோட குடும்பத்தோட ரொம்பவே அட்டாச் ஆயிருக்காங்க. ஒரு நாள் சவுந்தரோட அம்மாவும் சுதா கிட்ட என் மகனுக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குமா, அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது உன்னை காலேஜ்ல வச்சு பாத்துருப்பான் போல, உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லாம மறுவி நின்னுகிட்டு இருக்காமா, எங்களுக்கு இருக்கிறதே ஒரே மவன், அதான் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேக்குறேன், ஒன்னும் அவசரம் இல்லமா நீ படிப்பெல்லாம் முடி, உங்க அண்ணன் கிட்ட முறைப்படி வந்து பொண்ணு கேக்குறான் அப்படி சொல்ல, அதுக்கு சுதாவும் நீங்க இப்படி பேசுறதே எனக்கு பயமா இருக்குமா, எங்கேயே யாருக்கிட்டயே என் கல்யாணத்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு தெரிஞ்சாலே எங்க அண்ணன் செத்துரும், உங்களையும் சாரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க, இதுக்கப்புறம் நான் இங்க வந்தா நல்லா இருக்காதுமா, நாளையில இருந்து நான் டியூஷன் எடுக்க வரல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப மோகனும் சவுந்தர் கிட்ட சுதாவை பஸ் ஏத்தி விட சொல்லியிருக்காரு. அதனால அவனும் சுதாவை பஸ்ல ஏத்தி விட வர, அப்பதான் சுதாவும் சவுந்தர் கிட்ட இனிமே என்ன பார்த்து பயப்பட வேணாம், தாராளமா வந்து பேசலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே சவுந்தர பிடிச்சிருக்கு போல, அதனால மறுநாள் சவுந்தரம் சுதா கிட்ட பேசலாம் அப்படின்னு வந்திருக்கான். அப்பதான் செல்லத்துறை அவனை வெட்ட போயிருக்கான். அங்கே கட் பண்ணி இப்ப மோகனும் செல்லத்துறை கிட்ட, தம்பி நான் ரிட்டையர் ஆக போறேன், இந்த குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வர மருமக கிட்ட ஒப்படைச்சிட்டு நானும் என் பொண்டாட்டியும் காசி ராமேஸ்வரனும் போலான்னு இருக்கோம், உங்க குடும்பத்தை பத்தி என் பையன் சொன்னான், சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ வழியை சுமந்து உன் தங்கச்சியை வளர்த்திருப்ப, உன் குடும்பத்தோட சம்பந்தம் பண்ண நாங்க தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கோம், நீ மட்டும் ஒத்த வார்த்தை சொல்லுப்பா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படி சொல்ல, கூட இருந்த பெரிய சாமியும் வர முகூர்த்தத்திலே வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வராரு. செல்லத்துறைக்குமே மோகனோட குடும்பத்தை பிடிச்சு போனதுனால எதையுமே பேசாம அமைதியா வராரு. அப்படி வீட்டுக்கு வந்து சுதாவை பார்த்து சவுந்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா, அவன் கால் பண்ணுமா பேசுமா அப்படின்னு மொபைல கொடுக்க, அதுக்கு சுதாவும் அழுதுகிட்டே அம்மா வேணும்னா உன்னை ஏமாத்திருக்கலாம்னே, ஆனா நீ தூக்கி வளர்த்த பொண்ணுன்னு நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு அப்படின்னு அழுகுறாங்க. அதுக்கு செல்லத்துறையும் என் மேலேயுமே தப்பு இருக்குமா, அன்னைக்கு நீ ஒரு பையன் கூட பேசிக்கிறத பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கூட விசாரிக்குமா அவனை அடிக்க போயிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா அப்படி சொல்ல ரெண்டு பேருமே சமாதானம் ஆகிறாங்க. அப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் ஃபுல்லாவே ரெண்டு குடும்பமே தர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு செல்லத்துறையும் வெளியில வரான். அப்ப அங்க பிச்சைக்காரங்களுக்கு மத்தியில அவங்க அம்மா சித்ராவும் புத்தி சுவாதனம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து மயங்கி விழுகிறான். அங்க இருந்தவங்களும் அவனை தூக்கி உட்கார வச்சு தண்ணி கொடுக்கறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப செல்லத்துறையும் பெரியசாமியை வர வச்சு அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு பெரியசாமியும் இப்ப நீயும் உன் தங்கச்சியும் அம்மாவுக்கு தேவையில்லப்பா, அவங்கள நல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம், அவங்க யாருன்னு அவங்களுக்கே தெரியல அப்படி சொல்ல, செல்லத்துறையும் நல்லா ஹாஸ்பிட்டல பார்த்து அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றான். அப்படி இந்த பக்கம் சுதாவுக்கும் சவுந்தருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோட அம்மா கிட்ட கூட்டிட்டு வரான் செல்லத்துறை. அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல சுதாவுமே அழுகுறாங்க. அப்படி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சவுந்தரோட வீட்டுக்கு போறாங்க. இவ்வளவு நாள் கூட இருந்த சுதா இப்ப கூட இல்லாம இருக்கவும் அதை நினைச்சு ஒரு பக்கம் செல்லத்துறையுமே கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் சுதாவும் அண்ணனை பிரிஞ்சு வந்ததுனால அதை நினைச்சு கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு நாள் சுதாவும் சவுந்தரும் தாமரையை பார்க்க வராங்க. அப்ப சுதாவும் எங்க அண்ணன் சரியா சாப்பிட்டுச்சா தூங்குச்சான்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு புலம்ப, அதெல்லாம் நீ கவலைப்படாத, உங்க அண்ணன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெரியறா அப்படின்னு தாமரை சொல்ல, நீ சொல்லுவ எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா, அது நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடவே சாப்பிடாது தூங்கவும் செய்யாது அப்படின்னு சுதாவும் கவலைப்பட, வேணும்னா நான் தினமும் போய் சோறாக்கி போட்டுட்டு வரட்டுமா அப்படின்னு தாமரையுமே நக்கல் பண்றாங்க. அப்பதான் சவுந்தர் கிட்ட சின்ன வயசுல பானை செய்ய களிமண் எடுக்க போகும்போது தாமரை குழிக்குள்ள விழுந்துட்டா, அன்னைக்கு நானும் எங்க அண்ணன் தான் கையை பிடிச்சு தூக்கணும், அப்ப தெரியாது நாங்கெல்லாம் எவ்வளவு
எவ்வளவு க்ளோஸ் ஆகும்னு அப்படின்னு சொல்ல அதை கிட்ட சவுந்தரம் தாமரையை பார்த்து இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீங்களாம் ஒண்ணுமண்ணா இருந்திருக்கீங்க, நீ தான் செல்லத்துறைக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு சுதா சொல்லுச்சுன்னு சொல்ல அதுக்கு தாமரையும் சுதாவோட கையை பிடிச்சிக்கிட்டு உங்க அண்ணனை ஒரு 2 நிமிஷம் என் கண்ணை மட்டும் பாத்துற சொல்லு, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல அவங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி அடுத்த நாள் பெரியசாமி கடையை திறக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க செல்லத்துறையுமே வந்து கடையை திறக்கிறான். அப்பதான் பெரியசாமியும் உன் தங்கச்சியை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டான், அதை விட மறுபடியும் நீ உங்க அம்மாவை பார்த்த பாரு, என் முருகன் உனக்கு நல்ல வழியை காட்டிட்டான்டா, எல்லாருமே சொல்லுவாங்க ரத்த பந்தம் தான் நிறந்துரும்னு, இனி இந்த பெரிய பவனி பார்க்க வரையோ இல்லையோ ஆனா உங்க அம்மாவை நல்லா பாத்துக்க, எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப, அதான் இந்த பெரியப்போட ஆசை அப்படின்னு சொல்ல அதை கிட்ட செல்லத்துறையும் சோகமா யோ நான் என் ஆத்தால ஒண்ணு பாசத்துல கூட்டிட்டு வரல, இறக்கப்பட்டு தான் கூட்டிட்டு வந்தேன், எனக்கு ஆத்தாலும் கிடையாது அப்பனும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த உறவான நீ தான் இருக்க, செத்த கோழியை கொடுத்து 2 அநாத உசுரை காப்பாத்தினவன் நீ, இன்னைக்கு நானும் என் தங்கச்சி உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், இன்னொரு தடவை ரத்த பந்தம் அந்த பந்தம் பேசணும் வச்சுக்க, இங்க நடக்கிறதே வேற, உனக்கு முன்னாடி நான் செத்துட்டா என்னை நீ தான் தூக்கி போடுற, நீ செத்துட்டனா உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன், எனக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்குன்னு ஃபீல் பண்ணி சொல்ல அதுக்கு பெரியசாமியும் வாழ்ற வயசுல எதுக்கு சாவ பத்தி பேசிக்கிட்டு இருக்க, காதர்பாய் வருவான் பிரியாணிக்கு 100 கிலோ கறியை போட்டுவே அப்படி சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. அப்படி செல்லத்துறையும் கறியை விட்டுக்கிட்டு இருக்கும்போது மகேஸ்வரன் ஒரு பொண்ணு ஓடி வந்து செல்லத்துறையை பார்த்து அண்ணே நானும் உன் தங்கச்சி தானே, என் அப்பன் பேரு விருமன்னு சொல்ல செல்லத்துறையும் ஷாக் ஆகி நிக்க இதை தாமரையுமே பாக்குறாங்க. அப்ப மகேஸ்வரியும் செல்லத்துறையை கூட்டிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போக அங்கதான் செல்லத்துறையோட அப்பா விரும மகேஸ்வரியோட அம்மா கூட இருக்கான். அப்பதான் மகேஸ்வரியோட அம்மாவும் செல்லத்துறை கிட்ட வந்து இவருக்கு 2 கிட்னி போயிடுச்சுப்பா, இப்படியே விட்ட 2 வாரம் கூட தாங்க மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, என்னோட கிட்னியுமே செட் ஆகல, இந்த சின்ன பொண்ணு கூட கிட்னி தரேன்னு சொன்னா ஆனா டாக்டர் வேணான்னு சொல்றாங்கப்பா, பையன் இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதான் உன்னை நம்பி வந்திருக்குப்பா அப்படி சொல்ல அதுக்கு செல்லத்துறையும் இந்த ஆளை பார்த்ததுமே வெட்டி போடணும் அப்படின்னு தான் அன்னையில இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா மகேஸ்வரி அண்ணன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் கட்டுப்பட்டு நின்னுகிட்டு இருக்கேன், இந்த ஆளு மேல எனக்கு பாசமும் கிடையாது இறக்கமும் கிடையாது, இவெல்லாம் மனுஷனே கிடையாது, இன்னொரு தடவை இந்த ஆளை என் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்ப வெறுமனும் ஐயா செல்லத்துறை உன் ஆத்தா ஒழுங்கா இருந்திருந்தா நான் எதுக்கே உங்களை விட்டுட்டு போக போறேன், இப்ப கூட மகேஸ்வரி அனாதையா விட்டுட்டு போயிடும் அப்படின்னு பயமா இருக்குயா, இன்னும் ஒரு 5-6 வருஷம் உசுரோட இருந்தேன்னா ஏதாவது வாட்ச்மேன் வேலையாவது பார்த்தாச்சு கரை சேர்த்துருவேன் அப்படி சொல்ல உனக்கெல்லாம் கொல்லி போறதே பாவம் நினைக்கிற ஆளு நானு அப்படி சொல்லிட்டு செல்லத்துறையுமே அங்க இருந்து கிளம்புறான். அன்னைக்கு நேற்று செல்லத்துறை தூங்கும் போது மகேஸ்வரி அவனை அண்ணனும் கூப்பிட்டுதான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, எங்க நம்மள மாதிரி அதுவுமே அனாதையா வளர்ந்துட போகுதுன்னு மறுநாளே கிட்னி கொடுக்கிறதுக்கு சம்மதிக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு சுதாவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செல்லத்துறையை பார்த்து ஏன்னா இவருக்காக நீ கிட்னி கொடுக்கற, நம்மள நட்டாத்துல விட்டுட்டு போனவர் அவர் தானே அப்படி சொல்ல அப்பதான் செல்லத்துறையும் மகேஷ கூப்பிட்டு இவதான் உன் தங்கச்சின்னு சொல்ல மகேஸ்வரியும் சுதாவை அக்கான்னு கூப்பிட அவங்களுமே அழுதுகிட்டு மகேஸ்வரியை அரவணைக்கிறாங்க. அப்படியே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனுமே நடக்க ஆரம்பிக்குது. டீ கடை நாயரும் பெரியசாமி கிட்ட வந்து செல்லத்துறை அவன் வீட்டு பத்திரத்தை உங்க பேர்லயும் குட்டி புலி பேர்லயுமே எழுதி வச்சிருக்கா அப்படி சொல்லி பத்திரத்தை கொடுக்க அதை வாங்கின பெரியசாமி கிழிச்சு போடுறாரு. அப்படி இங்க ஆபரேஷன் நல்லபடியா முடியுது, வீரமணியுமே பொழைச்சுக்கிறான். ஆபரேஷன் முடிஞ்சு பெட்ல இருக்கிற செல்லத்துறைய தாமரை தான் கூடவே இருந்து அவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செய்யறாங்க. அடுத்தத பெரியசாமி செல்லத்துறைக்கு கூலி பணம் வச்சு கொடுக்கறதுக்காக லோனை ரெடி பண்றாரு. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து செல்லத்துறையுமே டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. அப்படி வீட்டுக்கு போக ஆட்டோவை கூட்டிட்டு வந்த தாமரையோட கண்ணைய 2 நிமிஷம் பார்க்க அவங்களும் செல்லத்துறை நம்மளதான் பாக்குறாரு அப்படின்னு குழம்பி போறாங்க. அப்படியே அவங்களுமே கிட்ட வர செல்லத்துறையும் அவங்கள பத்து கையை நீட்ட அந்த கையை தாமரையுமே பிடிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப செல்லத்துறையும் உடம்பு சரியானதும் அவங்க அம்மாவை பார்த்து தங்கச்சிக்கு கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சு, மாப்பிள்ள தங்கமான மனுஷன், உனக்கு உடம்பு நல்லானதுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், இந்த 12 வருஷமா நீ அலைஞ்சதெல்லாம் போதும், நீ என் கூடயே வந்து நிம்மதியா இரு, நான் காசை அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன், காசு இல்லைன்னா இந்த ஊர்ல பொழைக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவனுக்கு ஒரு போன் வருது. அதை எடுத்து அவனும் பேசும்போது அவங்க அம்மா அவனையே பார்த்து கண் கலங்குறாங்க. அவங்களுக்கு சரியாயிடுச்சு போல, இருந்தாலும் குற்ற உணர்ச்சியில இங்கேயே இருக்க முடிவு பண்ணிட்டாங்க போல. செல்லத்துறையுமே போனை கட் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்ப படம், வேற லெவல் மூவி ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ, உண்மையாவே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு, ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. பாசம் அன்பு நேசம் அப்படின்ற ஃபுல் கான்செப்ட் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட் வேற லெவலு, கண்ணீரோட தான் வெளில வரும். தங்கச்சி கூட வரல, பட் தங்கச்சியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து ஒரு அருமையான திரைப்படம், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த அடிதடி குத்துப்பாட்டு இதெல்லாம் இல்லாம யதார்த்தமா ஃபேமிலியோட வந்து உட்காந்து ஒரு 2.5 hours நல்லா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. எதிர்பார்த்ததும் அதிகம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா படத்துல எது சொல்லுவீங்க? படமே நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. அழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படி இருக்கு. சில வேற லெவல் கண் கலங்காத ஆளுங்களே இல்ல. அவர் புது ஹீரோன்னு சொல்ல முடியல, புது ஹீரோ மாதிரி இல்ல, யதார்த்தமான ஒரு நடிப்பு, நம்பிக்கை வேண்டுவாங்க. நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால சூப்பரா இருக்குன்றேன். நான் ஆக்சுவலா எதிர்பார்த்துலாம் வரல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பாருங்க, உண்மையில நல்லா இருக்கு.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல குடும்ப படம். ஸோ அண்ணன் தங்கச்சி உறவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. வேற லெவல் மூவி ப்ரோ, சூப்பர் மூவி. சீனு ராமசாமி சார் திருப்பி ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரோட டைரக்ஷன்ல. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஒரு கிராமத்து கதைன்னு சொன்னாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் போகணும். பட் அதை தாண்டி வந்து பாசம், அன்பு, நேசம் அப்படின்ற ஃபுல் கான்செப்ட் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. படம் சூப்பர் ப்ரோ, உண்மையாவே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செல்லத்துறையில ஏகன் சூப்பரா நடிச்சிருக்காப்ல. தங்கச்சி சென்டிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. சென்டிமெண்ட் வேற லெவலு, கண்ணீரோட தான் வெளில வரும். வேற லெவல் பண்ணிட்டாங்க. படம் தங்கச்சியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருச்சு. தங்கச்சி கூட வரல, பட் வந்து தங்கச்சியை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க இந்த படத்துல. வேற லெவல் படம் சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு அண்ட் அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பெரியப்பாவா நடிச்சது நல்லா இருந்துச்சு. அண்ணன் தங்கச்சி பாசம் செமையா இருந்துச்சு. பொன்னான பட்ட பிளஸ் சாங், எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு. எனக்கும் அதே மாதிரி தான் சேம், நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் பயங்கர சென்டிமெண்ட். தங்கச்சி பாசம், எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறது வச்சுக்கிறது சூப்பரா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்துச்சு. ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டரோட அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த அடிதடி குத்துப்பாட்டு இதெல்லாம் இல்லாம யதார்த்தமா ஃபேமிலியோட வந்து உட்காந்து ஒரு 2.5 hours நல்லா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு படம். ஆமா, ஸோ 2.5 மணி நேரம் ஃபேமிலியோட வந்து உட்காந்து நல்லா ஃபீல் குட் மூவியா பார்த்துட்டு போறதுக்கு நல்ல படம் மாதிரி. சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஸ்டோரி. எதிர்பார்த்தது ஒரு மாதிரி அந்த கேஸ்ட் அதெல்லாம் ஏதோ கொண்டு வருவாங்களோன்னு நினைச்சேன். பட் ஆனால் அது அகைன்ஸ்டா அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஜி. கமர்ஷியல் ஓரியன்ட் மூவிஸ் வர இடத்துல ஒரு ஃபேமிலியாக வந்து பாசத்தை நம்புறவங்களும் நேசத்தை நேசிக்கிறவங்களும் வந்து பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச காட்சிகள்னா எதை சொல்லுவீங்க? அப்பா அம்மா விட்டுட்டு போனாலும் திருப்பி வந்து அவங்கள வந்து ஒரு மனிதாபிமானத்தில் அப்பாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கோழிப்பண்ணை செல்லத்துறை, அது வந்து ஒரு அருமையான திரைப்படம். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதில் வந்து கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து சமூக அக்கறையுடன் வந்து ஒரு சித்தரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். குறிப்பாக இளைய சமுதாயம் அதிக சமூக அக்கறையுடன் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரைப்படம். படம் எப்படி இருந்துச்சு? சீனியர் எதிர்பார்த்ததும் அதிகம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. ஒரு ரியல் ஃபேமிலி அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு பெண் பிள்ளை இருக்கணுங்கிறது இதை பார்த்து ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. ரொம்ப நல்ல படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஆக்டர் ஏகன் வந்து நல்லா இருக்கு நடிப்பு சூப்பராக இருக்கு. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி எமோஷன் பேஸ்டு ஸ்டோரி. எல்லாரோட நடிப்பும் ரொம்ப இயல்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல நிறைய பேரோடது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா படத்தில் எது சொல்லுவீங்க? படமே நல்லா தான் இருக்கு. ஒருத்தங்களுக்கு ஒரு ரோல்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் ஒரு சென்டிமெண்ட் அந்த ஃபீல் வந்து எல்லாத்துக்குமே அந்த கரெக்டாக அந்த பேலன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ணனை தாண்டி அவங்களும் எதுவும் பண்ணலை. அவங்களும் தங்கச்சிக்காக எல்லாமே பண்ணுறது ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பழைய படி நம்ம அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. வைரமுத்து பாடல்கள்லாம் பழையபடி முன்னாடி பார்த்த மாதிரி அந்த வரிகள்லாம் நல்லா இனிமையாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு போகலாம். படம் நல்லா இருக்கு. ரொம்ப நம்ம எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வர்றவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஃபேமிலியோட பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருந்தது படம். இதுவாக இருந்தது, டச்சிங்காக இருந்தது, எமோஷனலாக இருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்களா? ட்ரெய்லர் பார்த்துட்டு சரி ஓகே ஒரு அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கு வேற மாதிரியே இருக்கு. அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட்லாம் இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஒரு லாஜிஸ்டிக்கோட கொண்டு போகிற மூவின்றது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவலாக இருக்குது. நம்பிக்கை வீண் போகல, நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ். அந்த ஃபீல் அப்படின்றது லவ் ஃபீல் ஒன்று, ஆக்ஷன் ஃபீல் ஒன்று. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த எல்லாமே இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக படம் மாதிரி இல்லை. நார்மலாக ஒரு வீடு ஒரு ஏழை வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது படம். ஸோ யதார்த்தமான ஒரு மூவி. கழிச்சு ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுறாங்க. ஆமாம், உண்மையிலே இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கான படம் இந்த செல்லத்துறை தான். கோழிப்பண்ணை செல்லத்துறை, ஏகன். நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆன படம் பார்க்க? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஃபேமிலியோட வந்து பார்க்கணும், நல்லா இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபேமிலி மூவி. சென்டிமெண்ட் பிடிக்கிற எல்லாருக்கும் இந்த படம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஏன்னா சீன் பை சீன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து கடைசி வரைக்கும் சென்டிமெண்ட் மட்டும் தான் இந்த படத்தில். ஸோ தாராளமாக அழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த படத்தை பார்த்துட்டு போகலாம். அப்படி இருக்கு. சென்டிமெண்டல் காட்சிகள்லாம் எப்படி இருந்துச்சு படத்தில்? அதாவது வேற லெவலில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தன்னோட வீட்டில் ஒரு லக்ஷ்மி இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது எதெல்லாம் இழக்கிறோங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் வந்து வேற மாதிரி ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சரி ஃபர்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சென்டிமெண்டல் காட்சிலாம் படத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நம்ம அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான் நம்ம சொல்லவே வேண்டாம். தங்கச்சி தான் அந்த ஃபீல் வரும்ல, அதே ஃபீல் தான் இங்கே இருந்து. அதான் நான் சொன்னேன், எமோஷனலா ரொம்ப டச்சிங் பண்ற மாதிரி இருந்தது. இது மற்ற படம் மாதிரி கமர்ஷியலா இல்ல. ரொம்ப டச் பண்ணி எமோஷனலா நம்ம எல்லாத்தோட ஃபீலிங்ஸை டச் பண்ற மாதிரி இருந்தது. அந்த ஸோ அதனால இது கமர்ஷியலான படமா இல்லாம ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான படமா
யதார்த்தமாக கொஞ்சம் ஃபேமிலி மூவியாக இருந்தது, நல்லா இருந்தது. உணர்வுபூர்வமான படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு, ஆமாம் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்த்துருக்கோம். சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல். அந்த மென்ஷன் பண்ணணும்னா அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் சாங் வைரமுத்து சார் லிரிக்ஸில் வேற லெவல், கண் கலங்காத ஆளுங்களே இல்லை. பாட்டு மியூசிக் ரொம்ப பெரிய பலம் இந்த படத்துக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது மியூசிக். அதுவும் ரகுநந்தன் சாரோட மியூசிக்கில் அந்த கையேந்தி நிற்பான்னு ஒரு சாங் விஜய் யேசுதாஸோட வாய்ஸில் கேட்கும் போது ஒரு மாதிரி கண் கலங்குது. சாங்ஸும் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். பரவாயில்ல, ரைட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. வைரமுத்து சார் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து சாங் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பார்க்குற ஃபுல்லாக பார்க்கலாம். சாங் எல்லா சாங்குமே ஓரளவுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் சாங் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் சாங்னா அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் சாங் வந்து பக்காவாக இருக்குது. மியூசிக்லாம் நல்லா சென்டிமெண்ட் அந்த ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. சூப்பராக இருந்தது. மியூசிக் வந்து எப்படின்னா அந்த எமோஷனலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டுமே இந்த சாங்ஸ் எல்லாமே இந்த பிஜிஎம்லாம் செம்மையாக இருந்தது. பிஜிஎம் பேக்ரவுண்ட் எல்லாமே மியூசிக்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலாக டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சீன ராமசாமி படம்னாலே வழக்கமாக இந்த மனிதாபிமானம்ங்கிறது அதிகமாக, அதுதான் கான்செப்ட். கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்களே, இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க, அன்பு கருணை பாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். படமே அதான், எல்லாரும் விட்டு கொடுக்கணும் மன்னிக்கணுன்றது தான் படமே. ப்ரோ 100% ப்ரோ. அவரோட படம் இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கோம். அது அப்படியே டிட்டோ அழகாக காமிச்சிருக்காரு. அவரோட அடையாளத்தையும் காமிச்சிருக்காரு. உண்மையிலே சீன ராமசாமி இடையில வந்திருக்காரு. ஆமாம், அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்காரு, சூப்பராக வச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம், பாருங்க நேரில் வந்து பாருங்க. புதுசாக ஹீரோ வேற டெபியூட் ஆயிருக்காரு இந்த படத்தில். அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்னா அந்த கேரக்டருக்கான ப்ளே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து கொஞ்சம் வில்லேஜ் டைப்பில் மாதிரி வருதுல்ல, வில்லேஜ் டைப்லேயும் நல்லா நடிச்சிருக்காங்க. சார் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணலை அவர் ஏகன் சார். புது ஹீரோ மாதிரி இல்லை, யதார்த்தமான ஒரு நடிப்பு. இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஸோ இப்போ தான் பார்க்குறேன் நான். இதுக்கு முன்னாடி ஜோ படத்தில் சைட் ஆக்டராக இருந்தார். இப்போ புது படம் தனியாக எடுக்கும்போது வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அது வேற மாதிரி இருக்கு. ஆக்டிங்லாம் இன்னும் பெரிய பெரிய இடம் படத்துக்கு பண்ணாரு, நடிப்பார், வருவார், முன்னாடி வருவார், அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. புதுசு மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக நடிச்சிருந்தாரு. யதார்த்தமாக இருந்துச்சு, அதான் நல்லா இருந்துச்சு. ஹீரோ வந்து பிளாக் ஷிப்னு முதல்ல ஒரு யூடியூப் சேனலில் இருந்திருக்காரு, நான் பார்த்துருக்கேன். அந்த நம்பிக்கையில் தான் உள்ளே வந்தது. நம்பிக்கை வீண் போகலைங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் பையன் டவுன்லேருந்து எப்படி அப்புக்கு வர்றது அப்படிங்கிறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்குது. இதில் வந்து ஹீரோ கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் சாரை வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன். இவர் வந்து நியூவாக இது பண்ண மாதிரியே இல்லை. ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி மூவி பண்ணிகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறமா அவருக்கு வந்து நிறைய மூவிஸ் கிடைக்கணும்னு நேச்சுரலாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. ஆல்ரெடி அவரோட நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட ஆக்ட் நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. அங்கே இது எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு. அவர் புது ஹீரோன்னு சொல்ல முடியல. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சான்சஸ் வந்து சீக்கிரமாக அவர் ஒரு டிமாண்ட் உள்ள ஒரு ஹீரோவாக வந்துருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஓவரால் ரேட்டிங் வந்து ஒரு பாசிட்டிவ் ரேட்டிங் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து குடும்பத்தோட எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். சொல்லுங்க, வரலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் வரலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். நீங்கள் சாட்டிஸ்ஃபை படத்தை? சூப்பர் ப்ரோ, நல்லா தான் இருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆனதுனால சூப்பராக இருக்குன்றேன். நீங்கள் சாட்டிஸ்ஃபை படத்தை? நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்துலாம் வரல, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை? நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆன படத்தை? நான் சாட்டிஸ்ஃபை தான். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாள் பிடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ரொம்ப தேவையான படம், எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்கு.